5 பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுவான்னு. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 கிட்டத்தட்ட க்ளோசிங் வருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அப் அண்ட் டவுன் சொல்லிட்டுங்க, ரொம்ப ஆப்ஷன் பையர்ஸ் ஃபுல்லாக எத்தனை பேர்த்த காலி பண்ணானுங்களா தெரில. ஸோ அதை என்ன நம்ம பேக் அண்டில் அனலைஸ் பண்ணலாங்க பின்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க ஈக்விட்டி ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேபுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமேங்க ஒரு 3.25% கிட்டத்தட்ட வந்து அடித்து ஏற்றிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே வருதுங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க ஓப்பனிங்லேயே வந்து பை பண்ணிக்கோங்க. அதாவது ஓப்பனிங்லேயே ஒரு 200 பாயிண்ட்லாம் கேப் அப் பண்ணால் அதில் பை பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கேப் அப் ஆச்சுன்னா ஸோ அந்த ரேஞ்சில் உடனே பை பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாங்க என்னோட யாரெல்லாம் கான்டாக்டில் இருக்காங்களோ ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 315 to 320 அந்த முடிகிற டைம் இருக்குது பார்த்தீங்களா மார்க்கெட்டை, அந்த டைமில் நான் வந்து வாங்க சொன்னது. ஸோ அவங்க எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் வேணும்னா உங்கள் இந்த ஸ்டாக் வந்து நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் கம்பெனிங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி தான். நான் கொடுக்குறது எல்லா கம்பெனியுமே ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி தாங்க கொடுப்பேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாங்க நல்ல ஒரு வேலிடான பிரேக் அவுட் தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுங்க, இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க 3800 கிட்டத்தட்ட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. நீங்கள் அவ்வளோலாம் தேவையில்லைங்க, உங்களுக்கு போதுமான ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. நான் தான் டெய்லி கம்பெனிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் அது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கண்டினியூவாக. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சிப்லா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னாங்க 3 டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குங்க. ஆனால் இந்த டைம் வந்து இது பிரேக் அவுட் ஆகுதுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட்டுங்க. இந்த மாதிரி பிரேக் அவுட்லாம் நல்ல ஒரு மார்க்கெட்டை நல்ல ஒரு ரேஞ்சு கொண்டு போகும். ஸோ பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க சிப்லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸுங்க. முத்தூட் ஃபினான்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்னில் ஆக்சுவலாக என்னென்னா இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸாக கீழே வரணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுதுங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனாங்க இந்த இடத்துல வந்து இந்த F1 பொசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லிட்டு செல் பண்ணியிருப்பாங்களேங்க. அவங்களாம் வந்து பொசிஷன் வந்து ஸ்கொயராக பண்ணுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் கிடைக்குங்க. ஸோ அந்த மூவ்லேயே நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைங்க, ஈக்விட்டியில் போயிட்டு நீங்கள் வந்து இன்ட்ராடே செல் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் பண்ண முடியாதுங்க. சாரி, இன்ட்ராடேயில் தான் வந்து ஷார்ட் பண்ண முடியும், லாங் டேர்மில் ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா F1 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் பொசிஷன் கவர் பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா HDFC AMC. பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு பிரேக் அவுட் தான், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாங்க 5 கம்பெனியுமே நல்ல ஒரு கம்பெனி தான், ஸ்டாண்டர்டான கம்பெனி. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ணிடலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாங்க நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க, மார்க்கெட் வந்து புல்லிஸில் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும் அப்படின்னு. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 கிட்டத்தட்ட க்ளோசிங் வருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க இன்றைக்கி வந்து எத்தனை பேர் ஆப்ஷன் பையர்ஸை வந்து காலி பண்ணானுங்க தெரில. பாருங்கள் இந்த பிகினர் எல்லாருமே ரொம்ப காலி பண்ணுறானுங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களே நீங்களாம் காலி பண்ணியிருப்பான். இங்கே பாருங்கள் ஒரு செல்லிங். ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டுங்க, மறுபடியும் திரும்ப இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி வருது பாருங்கள் செல்லிங். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆனது என்னங்க, ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் புட்டை செல் பண்ணியிருப்பாங்க, ஆப்ஷன் பையர்ஸ் காலை பை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனுங்களே ஹண்ட் பண்ணோன்னே கீழே வந்தோடனே என்னாகும், ஸோ உடனே அவங்க மாறியிருப்பாங்க.
மாறினோடனே நம்ம கால் சைடில் செல்லிங் போயிருப்பாங்க, புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பையிங் போயிருப்பாங்க. அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேண்டில்லே இங்கே பாருங்கள் அப்படியே பையிங்க. ஸோ இந்த இதுவும் பையிங் பாருங்கள் வேலிடாக இல்லை. ஸோ திரும்பவும் அப்படியே சீட்டிங், ஸோ திரும்பவும் செல்லிங். ஸோ இந்த ஒரு மூவ்லேங்க எக்கச்சக்கமான பேர்த்த காலி பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட்லேலாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சும்மா இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரிலாம் இதுதான் மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வர்றவங்கலாம் அப்படியே காலி பண்ணிடுங்க மார்க்கெட்டு. புரிஞ்சுக்கோங்க, ஒரு 3 to 5 இயர்ஸாவது மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த வரைக்கும் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணி இருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை பண்ணீங்க, நானெல்லாம் கூட நல்லா செல் பண்ணியிருந்தேங்க. ஸோ திரும்ப இங்கே வரப்போ திரும்ப ஆவரேஜ் பண்ணி நல்ல ஒரு இது தாங்க நான் செல்லிங்கில் கொண்டு வந்தோம். முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் செல்லிங் போங்க, ஆப்ஷன் பையிங் போகாதீங்க. ஆப்ஷன் செல்லிங் வர்றவங்க சொல்லுங்கள், என்னோடய லைவ் கூட டெய்லி ஃப்ரீ லைவ் தான் யூடியூப்பில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட அங்கே கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்பை போடுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ நிஃப்டி இப்போவே 850 வரைக்கும் வந்திருக்குங்க. குளோபல் மார்க்கெட்லாம் US30 நாஸ்டாக் எல்லாமே பீக்கில் தாங்க இருக்குது. ஸோ கேப்பப் தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் புல்லிஸில் இருக்கிறப்ப என்ன தான் US மார்க்கெட் அடித்து இறக்குனாலுங்க திரும்ப என்ன ஃப்ளாட்டாக வரும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பையஸில் வரும், அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வர்றதுக்கு சான்சஸ் இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சுங்க இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய நாலேஜுக்கு என்ன தெரியுமோ ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூங்க.